ஸோ ஒர்க் லோட் இன் எய்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிறத விட எனக்கு வந்து இங்கே நல்லா தான் இருக்குது. ஒர்க் லோடும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, மீன்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளால் அங்கேயே வந்து நிற்க முடியும், அங்கேயே வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையும் எல்லா ஃபீல்ட்லேயுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஒரு ஒர்க்கு நம்ம போகிறோம்னாலே அதில் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நர்சிங் ஃபீல்டை பொறுத்த வரையும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃப்ராங்க்லி சொல்லணும் அப்படின்னா அது நம்மளோட ஓன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னாலையும் சொசைட்டினாலையும் தான். அண்ட் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நர்சஸோட ஒர்க்கை நிறைய வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு ரெகக்னிஷனும் இருக்காது, அப்ரிஷியேஷனும் இருக்காது, காம்பன்சேஷனும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பிகாஸ் எய்ம்ஸ் ஆர் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் கண்டிப்பாக லேபர் லா படி எவ்வளோ ஹவர்ஸ் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 6 hours ஆஃப் டியூட்டி இருக்கும் மார்னிங் ஈவினிங் ஷிஃப்டில். நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து மந்த்லி 6 டியூட்டிஸ் இருக்கும், அதை 3+3 பிரித்து கூட போடுவாங்க. ஸோ டியூட்டி ஹவர்ஸும் சரி, லீவ்ஸும் சரி, இட்ஸ் குட். மந்த்லி வந்து 8 ஆஃப்ஸ் இருக்கும். ஒர்க் லோட் பொறுத்தவரையும் மேனேஜபிளாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் யூ வில் கெட் அ குட் ரெகக்னிஷன். நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் யூ வில் ஒர்க் ஹியர்.